ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க 12th படிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல படிச்சு முடிச்சிட்டீங்க. நீங்க பாத்தீங்கன்னா நேஷனுக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி மிலிட்டரி ஆர் ஆர்மில ஜாயின் பண்ணணும், போலீஸா சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்க பிஏல டிஃபென்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கணுங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்துட்டு என்னென்ன காலேஜஸ்ல இருக்கு, இதுக்கான எலிஜிபிள் என்ன, இது டியூரேஷன் என்ன, அந்த இது படிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்ங்கிறத நம்ம வீடியோல பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாப் காலேஜ் பத்தின இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் வரப்போகுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபென்ஸ் கோர்ஸ் பத்தி பார்ப்போம். டிஃபென்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறது பிஏ ஆர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 வருஷம் படிக்கக்கூடிய கோர்ஸ் தாங்க. இது ஒரு டிகிரி கோர்ஸ் தான். அண்ட் இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 6 செமஸ்டர் இருக்கும், இயருக்கு 2 செமஸ்டர் இருக்கும். இந்த கோர்ஸ் நம்ம எடுத்து படிக்கணும் அப்படின்னா நம்ம ஆர்மி ஆர் மிலிட்டரியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா டிஃபென்ஸ் கோர்ஸ் படிச்சு ஜாயின் பண்ணிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா ஜாப் வேகன்சி ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதுவும் இல்லாம அண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா வேகன்சி சீக்கிரமாவே கிடைக்கும். இந்த கோர்ஸ் யாரெல்லாம் எடுத்து படிக்கலாம், என்ன எலிஜிபிள் அப்படின்னா நீங்க 12th பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ், காமர்ஸ், பயாலஜி, மேக்ஸ் எந்த குரூப் எடுத்துக்கலாங்க. எல்லாருமே இந்த கோர்ஸ் படிக்க முடியும். இதுக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க 12th 50% மார்க்ஸ் மேல ஸ்கோர் பண்ணிருந்தாலே போதுங்க, கண்டிப்பா பிஏ டிஃபென்ஸ் எடுத்து படிக்க முடியும். அண்ட் காலேஜ்ல எப்படி ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா இது கவுன்சிலிங் மூலமா எடுக்க முடியுங்க. ஒரு சில காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா மெரிட் மேனேஜ்மெண்ட்ல எடுக்கிறாங்க. கட் ஆஃப் அதிகமா இருக்க பட்சத்துல பாத்தீங்கன்னா டைரக்டா ஜாயின் பண்ணிக்க முடியும். ஒரு சில காலேஜ்ல பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலமாவும் எக்ஸாம் வச்சு எடுக்கிறாங்க. சோ அப்படியே ஜாயின் பண்ணிக்க முடியும். அண்ட் பிஏ டிஃபென்ஸ் கோர்ஸ்ல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜியோ பாலிடிக்ஸ், மிலிட்டரி ஜியோகிராஃபி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, டிஃபென்ஸ் எக்கனாமிக்ஸ், கான்ஃப்ளிக்ட் மேனேஜ்மெண்ட், ஏரியா ஸ்டடிஸ், நியூக்ளியர் ஸ்டடிஸ், இன்டர்நேஷனல் லா ரிலேஷன், இந்த கோர்ஸ் எல்லாமே படிப்போங்க. அண்ட் இதுக்கான ஃபீஸ் எவ்வளவு இருக்கும், இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு இயற்கை எவ்வளவு ஃபீஸ் வரும் அப்படின்னா 1 lakhல இருந்து 2.5 lakhs வரைக்குமே ஃபீஸ் இருக்கும். இது நம்ம படிக்கிற காலேஜஸ் பொறுத்து சேஞ்சஸ் ஆகும். அண்ட் இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுனால என்னென்ன ஜாப்ஸ்க்கு நம்ம போக முடியும் அப்படின்னா அக்கௌண்டன்ட், குவாலிட்டி செக்கர், ரிசர்ச் இன்ஸ்பெக்டர், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மேனேஜர், பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர், இந்த மாதிரி ஜாப்க்கு எல்லாமே போக முடியுங்க. அதுவும் இல்லாம ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆஃபர் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போக முடியும். என்னென்ன ஜாப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ரயில்வே, டிஆர்டிஓ, எஸ்எஸ்சி, ஐடிஎஸ்ஏ, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஜாப்ஸ்க்கு நம்ம போக முடியும். அண்ட் இந்த ஜாப்ஸ்க்கு எவ்வளவு சேலரி பேக்கேஜ் வரும் அப்படின்னா ஜாப்ஸ் பொறுத்து பாத்தீங்கன்னா 2 lakhs per annumல இருந்து 8 lakhs per annum வரைக்கும் கிடைக்குங்க. இது வந்துட்டு சீனியரிட்டி வைஸ்ல இன்னும் ஹை ஆகும். ஸோ யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நேஷனுக்கு சர்வீஸ் பண்ணணும், நீங்க ஆர்மி ஆர் மிலிட்டரியில போய் ஜாயின் பண்ணணும், டிஃபென்ஸ் கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னா நிறைய டிஃபென்ஸ் கோர்சஸ் பாத்தீங்கன்னா காலேஜ்ல ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு காலேஜ் பத்தின டீடைல்ஸ் வேணும், ஃபீஸ் கட் ஆஃப் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க. டிஃபென்ஸ் கோர்ஸ்க்கான அட்மிஷன் நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதர்வைஸ் தமிழ்நாட்டில் கூட டாப் காலேஜ்ல அட்மிஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் அட்மிஷன் தேவைப்படாம கண்டிப்பா எங்க ஹெல்ப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.